ஃபஹத் ஃபாசில், வடிவேலு, கோவை சர்லா இவங்க ஆக்டிங்கில் கிருஷ்ணமூர்த்தி ரைட்டிங் அண்ட் சுதேஷ் சங்கர் டைரக்ஷனில் உருவான மாரீசன் மூவி ரிவ்யூ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ரன் டைம் 2 hours and 34 minutes. ஹே கைஸ், வெல்கம் டு சினிமேட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. மாரீசன் ஸ்டோரி சினாப்சிஸை ஸ்பாய்லர் ஃப்ரீயாக பார்த்துருவோம் வாங்க. ஃபஹத் ஒரு கை தேர்ந்து திருடங்க. பாளையங்கோட்டை ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆன உடனே ஃபோன், பைக்குன்னு திருடிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே திருடுறதுக்காக உள்ளே குதிக்கும் போது அந்த வீட்டில் வடிவேலு சங்கிலியால் கட்டி போடப்பட்டிருக்காரு. தான் ஒரு அல்ஜிமர் பேஷண்ட்னும் இந்த வீட்டை விட்டு வெளில கூப்பிட்டு போனீங்கன்னா 25,000 பணமும் தரேன்னு ஃபஹத்தை பேச அவரும் வடிவேலுவை கூப்பிட்டு வந்துடுறாரு. இப்போது வடிவேலு அந்த பணத்தை ஏடிஎம்லேருந்து எடுக்கும்போது அவர் அக்கௌண்ட்டில் 25 லட்சம் பணம் இருக்கிறத ஃபஹத் பார்த்துடுறாரு. இந்த பணத்தை எப்படியாவது அடிக்கணும்னு பிளான் பண்ணுற இவர் திருவண்ணாமலைக்கு பஸ்ஸில் போக இருந்த வடிவேலுவை பிரெயின் வாஷ் பண்ணி பைக்லேயே கூப்பிட்டு போகிறாரு ஃபஹத். இந்த ரோட் ட்ரிப் எந்த எக்ஸ்ட்ரீம் வரை போகுதுன்னு ஸ்ட்ரெச் பண்ணப்பட்டது தாங்க இந்த மாரீசன். ஃபர்ஸ்ட் இது நம்ம எதிர்பார்த்த படமே கிடையாதுங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட செமையாகவே வந்திருக்கு. இன்டர்வல் பிளாக்ல ஒரு செம பெரிய ட்விஸ்ட் கொடுத்து செகண்ட் ஹாஃப்க்கு லீட் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃபில் அடுத்தடுத்து ட்விஸ்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது எல்லாமே அன்பிரடிக்டபிளாகவே இருந்துச்சு. ஒரு தரமான ரைட்டிங்கில் மட்டும்தான் இப்படி ஒரு கதையை கொடுக்க முடியும். அந்த வகையில் கிருஷ்ணமூர்த்தி ஸ்கிரிப்டை செதுக்கி வச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். ஃபஹத் ஃபாசில் அண்ட் வடிவேலு கேரக்டர் ஆர்க் ரொம்பவே எஃபர்ட்லெஸ்ஸாகவும் அண்ட் கிராஜுவலாக க்ரோ ஆகிட்டேவும் இருக்குது. தென் இவங்களோட ஹிடன் டீட்டெயில்ஸை முன்னாடியே ஃபோர் ஷேடோ பண்ணி சீன்ஸோட பிளெண்ட் பண்ண விதமும் சூப்பராகவே இருந்துச்சு. டேரக்டர் அவர் சைட்லேருந்து ஸ்கிரிப்டை நீட்டாக சீன்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. மூவி ஒரு ஸ்லோ பர்னர் அப்படின்றதால சில இடங்களில் பொறுமையை சோதிக்க தான் செய்யுது. ஆக்டர்ஸோட வே ஆஃப் ஆக்டிங்கை பார்க்கும்போது நடிப்பரக்கன் ஃபஹத் ஃபாசில் பற்றி சொல்லவே தேவையில்ல. ஒரு கேரக்டருக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருப்பாருன்னு அவர் படங்களை பார்த்தாலே தெரியும். அந்த வகையில் இந்த படத்துலையும் ஒரு பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காரு. வடிவேலு தான் ஒரு அல்ஜிமர் பேஷண்ட்னு தன்னோட எக்ஸ்பிரஷன்லேயே போகிற போக்கில் பதிவு பண்ணிடுறாரு. அண்ட் செகண்ட் ஹாஃபில் ஒரு இடத்துல உடஞ்சி அழுவுற சீன்லலாம் லிட்ரலி கூஸ் பம்ப்ஸ் தாங்க. மனுஷன் நடிக்க சொன்னால் வாழ்ந்துட்டு போயிட்டாருங்க. இவங்களுக்கு அடுத்து கோவை சர்லா, விவேக் பிரசன்னா, சீதாரான்னு எல்லாருமே அவங்க கேரக்டர் நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் சாங்ஸ் எல்லாமே நல்லா ஃபீல் குட் மூட்டையே இருக்குது. பிஜிஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டென்ஸ் ஃபீல் கிடைச்சதுன்னே சொல்லலாம். கலைசெல்வன் கேமராவில் நைட் ஷாட்ஸ், எவர்கிரீன் ஷாட்ஸ் எல்லாம் நல்ல ரிச் டோன்லேயே எடுத்திருக்காரு. பர்டிகுலராக ஹியூமன் எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப தத்ரூபமாகவே படம் பிடிச்சிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் சில இடங்களில் ஷார்ட் லென்த்தாக போகிற ஃபீல் கிடைச்சிது. அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா அன்பிரடிக்டபிளான ஸ்டோரி, த்ரில்லிங் ஸ்க்ரீன் பிளே, பவர்ஃபுல் ஆக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ், இன்டென்ஸ் மியூசிக் அண்ட் குவாலிட்டியான விஷுவல்ஸ் இதெல்லாம் தாங்க. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் ஸ்லோவராக போகுது. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பார்த்து தான் ஆகணும். தென் சினிமா லிபர்ட்டி. ஓவராலாக ஒரு தரமான அன்எக்ஸ்பெக்டட் த்ரில்லர் தாங்க இந்த படம். ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த மிஸ்டீரியஸ் மாரீசன். சினிமேட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவிஸ் 7 out of 10. Thank you guys.